அம்மா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். மத்தியானம் என்னம்மா சாப்பாடு? நான்வெஜ் இல்லை. போன வாரமும் எடுக்கல, இந்த வாரமும் எடுக்கல. போன வாரம் வந்து சதுர்த்தி, அதனால எடுக்கல. இந்த வாரம் என்னன்னே தெரியல, எடுக்கல. அதனால வந்து இருந்தாலும் உனக்கு நான்வெஜ் ருசியில டேஸ்ட்டு இதெல்லாம் வேணுன்றதுக்காக இப்போ சுண்டல், கருப்பு சுண்டல் வேக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கத்திரிக்காய் 1/4 கிலோ நறுக்கி போட்டிருக்கேன். வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம், வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து தனியாக வதக்கி அரைச்சி போடுவாங்க. நம்ம வந்து இதையும் போட்டுக்கலாம், இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. பாருங்க 2 பிஞ்சு புளி வந்து நான் கம்மி வேணும்னா கரைச்சி நிறைய ஊற்றிக்கலாம். எனக்கு வேண்டாம், அதனால் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது ஒரு கிண்டி விட்டு ஒரு 3 விசில் எடுத்து நல்லா குழைய வெந்திருக்கும். அப்புறம் பார்க்கலாம். பாருங்க இப்போ இதை 4 விசில் வந்துருச்சு, இறக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து நான் சட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது எதுக்குன்னா நான் வந்து லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். லெமன் ரைஸ்க்கு போட்டுட்டு இது சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கேன், கடுகு உளுந்து போட்டுருக்கேன். பாருங்கள் இப்போ வந்து வரமிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வரமிளகா தான் போடுறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ வந்து பூண்டை வந்து நைஸாக தட்டிக்கலாம். இது மாதிரி. ஏம்மா லெமன் சாப்பாடு பூண்டெல்லாம் போடுவாங்களா? இல்லைம்மா. நம்ம கட்டாயம் போடணும். ஏன்னா லெமன் குளிர்ச்சி, நல்லெண்ணெய் குளிர்ச்சி, அப்புறம் மஞ்சள் தூள் போடுவோம். லெமனுக்கு எல்லாமே குளிர்ச்சி. அதனால் வந்து பூண்டை இந்த மாதிரி தோல் வச்சு இந்த மாதிரி தட்டி போட்டால் வந்து அந்த குளிர்ச்சி வந்து சளி பிடிக்காது. நல்லா செவக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பும், இங்கே பாருங்கள் லெமனு, மஞ்சள் இதை போட்டு ஊற்றிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். லெமன் தண்ணியை கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதுதான் லெமன் ஜூஸு. இதில் வேணும்னா கடலைப்பருப்பு, நிலக்கடலை எது வேணால் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் வந்து ப்ரிப்பரேஷன். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கு வந்து எண்ணெய் வச்சு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் சீரகம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதை 2 பல்லு பூண்டு, 1/2 வரமிளகாய் போட்டுக்கிட்டேன். அங்கே முருங்கைக்கீரை போட்டு வதக்கி விட்டுருவோம். முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு இறக்கினா சூப்பரான முருங்கைக்கீரை ரெடி. இது கேட்ட இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குல்ல. இப்போ நல்லா கரண்டியை வச்சு இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள் கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு இப்படி நல்லா மசிச்சுக்கலாம். அந்த வெண்டிக்காயெலாம் நல்லா குழஞ்சி இதாகணும். கத்திரிக்காயெலாம் நல்லா குழஞ்சி இதாகணும். சுண்டலும் வந்து நல்லா ஒன்று மாதிரியாக ஆகணும். அது வரைக்கும் இப்படி மசிச்சுக்கலாம். இப்போ வந்து அதை தாளிக்க வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி பிச்சு போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா சுண்டல் எல்லாம் கேஸில் நல்லா பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து இதை கத்திரிக்காயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சு ஸ்டவ்வில் வச்சு சும்மா ஒரு கிண்டி மட்டும் கிண்டி அப்படி எடுத்து சூப்பராக இருக்கும். வந்து இப்போ வந்து சாப்பாடு ஆக்கி வச்சுருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறேன். இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வந்து இந்த சாப்பாடை எடுத்தும் போட்டுக்கலாம், இல்லை தனியாகவும் போட்டுக்கலாம். ஐயோப்பா லெமன் சாதம் ஈஸிங்கிறாங்க. அது செய்கிறத விட இந்த கிண்டுறேன் பாருங்கள், இதுதான் கஷ்டம். இது வந்து குருவிக்கு, அது வந்து லெமன் சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாது. எதுவும் சாப்பாடு தான் வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில். வீட்டில் சண்டே லஞ்சு வந்து சூப்பரான லெமன் ரைஸு, அப்புறம் வந்து சுண்டல் கத்திரிக்காய் போட்டு கொத்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வந்து பருப்பு சாப்பாடு, மிச்சம் இருக்க வருது பருப்பு சாப்பாடு. இதுதான் இன்றைக்கி லஞ்ச். நம்ம நான்வெஜ் சாப்பிட்னாலும் இது சாப்பிட்டா நான்வெஜ்க்குரிய சக்தி எல்லாமே வரும். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சீக்கிரம் சாப்பிடுவியா? சூடாக இருக்கா ரொம்ப? என்னடி சாப்பிட்றீ? முருங்கீரை
ரொம்ப நீட்டாக நல்லா இருக்கு. இது வந்து தேங்காய் பருப்பு சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டோம்னா நல்லா ருசியா இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லிட்டோம் சாப்பிட்டு வச்சு பார்த்தோம். நான் சொல்றேன் ருசி ஏன்னா இது கீரை மருந்து தான், முழு கீரை மருந்து ருசியா இருக்காதுல்ல. நான் சொல்றேன் ருசி இப்படி இருக்கும்னு. ஓஹோ சரி சரி